என்னக்கா நீ எல்லாரையும் அழ வச்சுட்ட. இப்ப எப்படி சிரிக்கிறான்னு பாருங்க. ஏய் வேணாம், இவ சிரிச்சாதான் அழகா இருப்பா, சிரிச்சுட்டே இருமா. ரிஷியும் இப்படிதான் சொல்லுவாரு. மாமா சொல்லுவாரு அக்கா. என்ன மாமா சொல்லுவாரு மச்சான் சொல்லுவாருன்னுட்டு சும்மா கிண்டல் பண்ணாத. லக்ஷ்மி ஏதாவது சொன்ன அண்ணிய, லக்ஷ்மி அண்ணிய, ஏன் அண்ணிய ஏதாவது சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், அவங்க என் அண்ணி சொல்லிட்டேன். ஓய் என்ன, இவ என்னோட சிஸ்டர், என்ன வேணாலும் சொல்லுவேன். கிண்டல் பண்ணவா சிஸ்டர் வேணும்? அன்பு காட்டதான் சிஸ்டர் வேணும். லக்ஷ்மி மேல அன்பை காட்டு. இப்படித்தானே இருக்கணும். நீ எனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தலையா? இப்ப ஆயுஷ் என் கூட இருக்கான். அக்கா நீயும் இவன் கூட கட்சி மாறிட்டியா? அட என்ன கட்சி மாறிட்டியா? நீ தானே சொல்லுவ அக்காவை பத்தி கவலைப்பட வேண்டாம், ஏன்னா ஆயுஷ் அக்கா கூடவே இருக்கான்னு சொல்லி, இல்லையா? நான் எப்ப இத போய் சொல்லாத, இதெல்லாம் அன்னைக்கு நீ சொன்னல. ஆயுஷ் பார்க்கதான் கொஞ்சம் லூசு மாதிரி, ஆனா நல்லவன்னு சொன்னீ. லூசா? என்னையா லூசுன்னு சொன்னா? அவ கரெக்டா தான்டா சொன்னா, நீ சொன்னதான் தப்பு. சரிக்கா நாங்க கிளம்புறோம், எங்களுக்கு லேட் ஆகுது. சித்தப்பாவும் வீட்ல டென்ஷனா இருப்பாரு, நாங்க வரோம். ஆயுஷ் இவங்களை போய் விட்டு வந்துறியா? இல்ல அதெல்லாம் தேவையில்ல. இல்ல சித்தி போகும்போது காசு கொடுத்துட்டு போயிருக்காங்க, ஆட்டோலயே போயிருக்காங்க. ஏய் நான் என்ன சொன்னாலும் ஓகேன்னு தான் பதில் வரணும். என்னை பத்தி உனக்கு தெரியாது. லக்ஷ்மி கிட்ட கேளு. எனக்கு கோபம் மட்டும் வந்ததுன்னு வை, அதுக்கப்புறம் நான் அப்படியே கோபத்துல ஒண்ணுமே கிடையாது. வாழ்க்கையில வெடிச்சிருன்னு அடிக்கடி சொல்லுவாரு. ஏன்டா சிரிச்சு என்ன கோமாளியாக்குறீங்க? இவகிட்டயாவது நான் கோபக்காரனா இருக்கேன்? எனக்கு கோபம் வந்துட்டோம் என்ன யாரும் தடுக்க முடியாது, அப்படியே ருத்ர தாண்டவம் ஆடுவேன். நீங்க ஒரு காமெடி பீஸா இருக்கீங்க. நீங்க அழகா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு கோவம் வராது. அது கேட்டியாடா? என்ன பத்தி சொல்றாங்க? இல்ல என்ன பத்தி தான். ஏன்னா நான் தான் அழகா. அதோட ரிஷி மாமா இருக்காருல, அவர் என்ன மாதிரி. ஓ ஹலோ ரிஷி ப்ரோ, என்ன மாதிரி. அவர் சூப்பர் கியூட். என்ன மாதிரி? என்னடா அது? என் புள்ளடா அவன். என்ன மாதிரி தான் இருப்பான். நான் தான் அப்பன். கையை கழுப்பட தம்பி மாதிரி இருக்க மாட்டாங்களா? கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்றான். அது ஒண்ணுதானே இல்ல. ஏதோ பேசிக்கிட்டேன்னு சும்மா இழுத்து வாங்க எல்லாம் பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். மாமா ஹாய் ரிஷி ப்ரோ. உனக்கு லட்சுமி மட்டும் தான் தெரியுது, அவளுக்கு பண்ண அடி மட்டும் தான் தெரியுது. நான் இருக்கேனா செத்தனா இல்ல எனக்கு என்ன நடந்தாலும் சரி, நீ அந்த லட்சுமி பின்னாடி மட்டும் தான் ஓடி போற ரிஷி. ஆஹா ரிஷி வந்துட்டான். இதுக்கு மேல இந்த ரூம்ல நமக்கு வேலையே இல்ல. மரியாதையா போயிட்டோம்னா நல்லது, இல்ல விரட்டி அடிப்பான். எதுவுமே பேச மாட்டீங்க. கிளம்புங்க மாமா, நீங்க என்ன வேலை சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இவங்களை கொண்டு போய் விட்டு வரல. வரேன்க்கா. சரி பாத்து வரணும். என்னாச்சு? சரிக்கா பை பாய். பாய் மாமா. நீங்க போயிட்டீங்களா? இதோ வந்துட்டேன். நானும் வந்துட்டேன். தேங்க்யூ. என்ன நெருப்புல இருந்து உன்னை நீயே பாத்துக்க கத்துக்கோ. எல்லா இடத்துலயும் உன்னை காப்பாத்த வர முடியாது. கொஞ்சமாவது ஜாக்கிரதையா. ரிஷி. என்ன ரிஷி? என்ன விளையாட்டா இருக்கா? என்ன இதெல்லாம் உனக்கு அட்வென்ச்சரா? சிரிக்கிற பேசுற எல்லாரும் கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்க? நோ லக்ஷ்மி, எல்லாத்தையும் நீ பண்ற, ஆனா கடைசியில் அனுபவிக்கிறது என்னமோ நான் தான். போதும் ப்ளீஸ் லக்ஷ்மி, உன்னை நீ நல்லா பாத்துக்கோ. நான் உன்னை பாத்துப்பேங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தயவு செஞ்சு விட்டுரு. எனக்கு லைஃப் இருக்கு. சொல்றது புரியுதா இல்ல? நிறுத்துங்க, வீடு வந்தாச்சு. ஓகே தேங்க்யூ மிஸ்டர் ஆயுஷ். மிஸ்டரா? எதுக்கு என்ன மிஸ்டர்னு சொல்ற? அது மிஸ்டர் ரிஷி, மாமாவோட பிரதர்ல நீங்க, அதான் மரியாதை கொடுத்தேன். மாமாக்கு கொடுக்கிற மரியாதையை உங்களுக்கும் கொடுத்தோம், வேற ஒண்ணும் இல்ல. புரிஞ்சுதா? சும்மா சொல்லக்கூடாது. நல்ல லாஜிக். வெரி குட். தேங்க்யூ. பை பை. தேங்க்ஸ். தேங்க்ஸா? தட்ஸ் இட்? வெறும் தேங்க்ஸா? உன் தங்கச்சி என்ன மிஸ்டர்னு சொல்லி எனக்கு மரியாதை கொடுத்தா, ஆனா உன்னை பாரு, ஏதாவது கொடு. ஒரு நிமிஷம் இரு. கைய கொஞ்சம் காட்டு. இந்தா. என்ன இது? பணம் ஆட்டோக்காரனுக்கு கொடுக்க சித்தி கொடுத்தாங்க. சரி நீ எங்களை டிராப் பண்ணல, அதான் கொடுத்தேன். இது என்ன டாக்ஸியா? நான் என்ன டாக்ஸி டிரைவரா? இல்ல தேங்க்ஸை தாண்டி ஏதாவது வேணும்னு கேட்டல, அதான் நான் பணத்தை கொடுத்தேன். இறங்கு, கீழே இறங்கு. அவுட் அவுட் இதுக்கு அவுட். நடந்துக்கிற? அதான் இறங்கிட்டு இருக்கல. உன் கூடயே இருந்து நான் என்ன வாழ்க்கையை நடத்த போறேன்?
அதுவும் இந்த கார்ல. உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தது மரியாதையே தான். இந்த பணத்தெல்லாம் நான் எதிர்பார்க்கல. வேற ஏதாவது கொடு. என்ன பண்ண? அதான் ஒரு விஷயம் பாதியிலே விட்டியே, அதை முடிச்சிடு. எதை முடிக்கணும்? உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிடு. அது என்னது? அதான் நிஜமாவே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? என் கூட பேசிக்கிட்டே இருக்கிறது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? அதோட இன்னொரு விஷயம், உனக்கே தெரியாம நீ என்ன விரும்ப ஆரம்பிச்சிட்டியா என்ன? என் விஷயத்துல நீ பொசசிவா இருக்கியா? நான் நேஹா பக்கத்துல இருக்கிறது உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலல்ல? ஏய், கண்ணாடியில உன் மூஞ்சிய பாரு. சொன்னதெல்லாம் கேட்டு அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறேன். உண்மையாவே நீ என்ன பண்ணாலும் உருப்பட மாட்ட. ஷாலு, நான் சென்று வரட்டா, என்னை மறந்து விடாதே. உன்னை நான் மறந்துடுவேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? அதான் பண்ணிட்டேனே. ஜோக்கு, நான் விளையாட்டுக்கு தான் பேசினேன். ஷாலு, சில், சரி சரி. சிரிக்க மாட்டியா? நோவா? நோ நோ. ஷாலு, நான் ஒரு வழி பண்ணி விட்டுட்டேன். ஷாலு, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நல்ல பேரு. வெகுளி, ரொம்ப வெகுளியா இருக்கான். கொஞ்சம் மலரிக்கிட்டே இருக்கான். என்னாச்சு? இல்ல. என்ன இல்ல? போய் சொல்றியா? அப்ப உண்மையை சொல்லு. வாயை திறந்து பேசு லட்சுமி. என்னாச்சு? நான் தான் பார்த்தனே, உனக்கு எங்கேயோ அடிபட்டுச்சுல, நீ வலியால துடிச்சத நான் பார்த்தேன். அதான் சினுங்குனீங்க. இப்படி பண்ணல, சொல்லு. எங்க அடிபட்டிருக்கு? வா, வந்து உட்கார். பார்த்து மெதுவா. சரி, டவல் ஈரமா இருக்கு. லக்ஷ்மி, இப்ப சொல்லு, என்ன விஷயம்? எங்க வலிக்குது? லக்ஷ்மி, சொல்லு ப்ளீஸ். நான் எப்படி சொல்றது? எனக்கே இது புரியல. உண்மையை சொல்லணுமா வேண்டாமான்னு பாக்குறேன். ஏன்? அப்புறம் உனக்கு கோவம் வந்துடும். I'm so sorry, லக்ஷ்மி. I know சில நேரங்கள்ல நான் உன்கிட்ட தப்பா தான் நடந்துக்கிறேன். அண்ட் இப்பவும் ஆக்சுவலி வேற ஒரு விஷயத்துக்காக டென்ஷனா இருந்தேன். வேற எங்கேயோ காட்ட வேண்டிய கோவத்தை ஓ மேல காட்டிட்டேன். I guess I'm really sorry. சரி, இப்ப சொல்லு, எங்க அடிபட்டிருக்கு? God, லக்ஷ்மி, எங்க அடிபட்டுச்சு? அலமாரி கதவை மூட பாக்கும்போது. ஏய், இந்த அளவுக்கு அடிபடுற மாதிரி நீ அலமாரியோட கதவை மூடுவ? பாரு எவ்வளவு பெருசா அடிபட்டிருக்குன்னு. ஏன்னே தெரியல, ஏதாவது ஒரு ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. லக்ஷ்மி, எனக்கு மேல பயங்கர கோவமா வருது. ஏன் கிட்ட சொல்ல மாட்டேதானே? நான் பண்ணிருப்பல. எதுக்காக நீ எல்லாத்துக்கும் அவசரப்படுற? எதையும் கவனிக்க மாட்டியா? திரும்ப அடிபட்டுக்கிட்டே இருக்க. நீ மறுபடியும் எதுக்கு என்ன திட்டுற? என்ன? இதுக்கு முன்னாடியும் திட்டின, ஆனா அதுக்கு மன்னிப்பு கேட்டல. இப்ப மறுபடியும் நீ கோவப்படுற. அடுத்தவங்க கோவத்தை ஏன் மேல காட்டாத. லக்ஷ்மி, ஒரு விஷயத்தை நீ ரியலைஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்போ நீதான் என்ன திட்டுற. சாரி. என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. என்னாச்சுன்னு சொல்ல. யூனோ, லைஃப்ல முதல் முறையா யாரோ என்ன திட்டுறாங்க, ஆனா நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த ஸ்மைலி கேம இதோட முடிச்சுக்கலாமா? உன் காயத்துக்கு மருந்து போடலாமா? லக்ஷ்மி, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்க இருக்கு? அது எப்பவும் கபோர்ட்ல தான் இருக்கும். ஓகே.
ரிஷி, ஆ? உன்னோட ஹேர் ஸ்டைல் கலைஞ்சிருக்கா? ஐ நோ, முடி கலைஞ்சிருந்தா உனக்கு பிடிக்காதுல்ல? ரொம்ப வித்தியாசமா தெரியற. நீதான் அழகா இருக்கல்ல, அப்போ நீ எப்பவும் அழகா தான் இருக்கணும். அப்படின்னா நீ என்னோட ஹேர் ஸ்டைலை சரி பண்ணிடு. ஒரு விஷயம் கிட்ட கேட்கலாமா? கேளு. நீ எந்த விஷயத்துல டென்ஷனா இருக்க? ஐ மீன் யாரோட கோவத்தை என் மேல காட்டிட்டு இருந்த? நீ வேற ஒருத்தர் மேல இருக்க கோவத்தை தானே என்கிட்ட காட்டின. அப்போ தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. நீ யாரோட கோவத்தை என் மேல காட்டிட்டு இருந்த? எந்த காரணத்துக்காக உன்னோட மூடு இப்படி இருந்துச்சு? விராஜ்க்கு கொடு. விராஜ், நீ எடுத்துக்கோ. இல்ல வேண்டாம் ஆண்டி, ஆல்ரெடி நான் நிறைய சாப்பிட்டுட்டேன், வயிறு ஃபுல்லா இருக்கு. பட் மலிஷ்கா பிளேட் அப்படியே இருக்கே, அவ இதை சாப்பிடவே இல்லை. ஆ, நீ அவளை பத்தி கவலைப்படாத, அவ மெதுவா சாப்பிடுவா. No. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன் தாத்தா எப்படி இருக்காரு? உன்னை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரே. நல்லா இருக்காரு. நாளைக்கு அங்கிளை பார்க்க தான் நான் போறேன். ம், அது எந்த அங்கிள்? மலிஷ்காவோட அப்பா. சரி. என்கிட்ட வா, உன்னோட அன்பை கொடு. இவளுக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, நீ சாப்பிடு, நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட சொல்லு, நீ யார் கோவத்தை என் மேல காட்டின? மலிஷ்கா. மலிஷ்காவா? அவ என்ன பண்ணா? அட, அவ ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்ணா. நம்மளோட வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பிட்டா. மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அவ ஹர்ட் ஆயிருந்தா? ஹர்ட் ஆனா அவ என்ன வேணாலும் பண்ணுவாளா? அப்படியே கிளம்பி போயிடலாமா? எனிவேஸ் லக்ஷ்மி, மலிஷ்காவை பத்தி இப்ப நம்ம பேச வேண்டாம். வா உட்காரு. வா. எங்க கை காட்டு. போதும். ஹே, இன்னும் கொஞ்சம் தடவை அப்பதான் சரியாகும். இரு. இல்ல ரிஷி, வேண்டாம் ப்ளீஸ். நான் மெதுவா பண்றேன், ப்ராமிஸ். ஐம் ரியலி சாரி லக்ஷ்மி. நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். சில நேரம் நான் உன்கிட்ட ரொம்ப தப்பாக தான் பிஹேவ் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கே அது பிடிக்கல, ஆனால் நடந்துருது. அது எப்படின்னு தான் தெரியல. சரி, பரவாயில்ல விடு, நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன். இல்லை லக்ஷ்மி, இதெல்லாம் வேண்டாம். உன் மேலே தப்பு இல்லைன்னும் போது யாரோட கோவத்தையும் நீ தாங்க வேண்டாம். அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. ஆனா திட்டுறது நீ தானே. நீ எனக்கு சொந்தம். நீ என்ன பண்ணாலும் அதை நான் ஏத்துப்பேன்.
அதோட உன்னை நான் புரிஞ்சுக்கலனா அப்புறம் எனக்கும் மத்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? உன்னை கடவுள் எதை வச்சு படைச்சாரு? சேம். உன்னை படிச்ச மாதிரி தான் படிச்சான். இல்ல, நீ என்னை விட நல்லவ. இன்ஃபேக்ட் நீ ரொம்ப ரொம்ப நல்லவ. ரிஷி, லக்ஷ்மி, இப்ப நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். நல்லா கவனமா கேளு. அண்ட் இந்த விஷயத்தை நான் ஆஸ் எ ஹஸ்பண்ட் அவங்ககிட்ட சொல்லுங்க. ஆக்சுவலா ஆஸ் எ ஃப்ரெண்ட் அவங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை நீ மறக்காம உன் மனசுக்குள்ளேயே பதிய வச்சுக்க. ஓகே? என்னது? அனாவசியமா காரணம் இல்லாம அடுத்தவங்களோட பேச்சை வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. தப்பே செய்யலன்னும் போது அடுத்தவங்களுடைய கோவத்தை தேவையில்லாம பொறுத்துக்க வேண்டாம். அண்ட் அடுத்தவங்க கோவத்தை யாராவது உன் மேல காட்டினாங்கன்னா அது உண்மைதான் உனக்கும் தெரிஞ்சதுன்னா அப்ப நீ திரும்ப அவங்களுக்கு பதில கொடுத்தே ஆகணும். அந்த தப்பை நானே பண்ணாலும் சரி. நீ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி சொல்லிட்ட, ஆனா நீ என்னோட ஹஸ்பண்ட் தானே? ஏன் அதுக்கு என்ன? நான் என்ன கடவுளா? இல்லல்ல, நான் உன்னோட புருஷன். அதனால நீ என்ன ரெஸ்பெக்ட் பண்ற, அதே ரெஸ்பெக்ட் எனக்கு உன் மேலேயும் இருக்கணும்ல. ஏன்னா நீயும் அதே அளவு ரெஸ்பெக்டை டிசர்வ் பண்ற. So the whole point is, தேவையில்லாம நான் உன் மேல கோவப்பட்டா உன்னை பார்த்து சத்தமா அப்போ கத்தணும். நானும் சத்தமா கத்தணும் இல்லையா? ஐ எம் வெரி சீரியஸ் லக்ஷ்மி. ரொம்ப சீரியஸா சொல்றேன். நான் ஒரு புருஷனா இருக்கிறதுனால நான் உனக்கு தொல்லை கொடுக்கலான்னு அர்த்தமா என்ன? இல்ல, நான் உன்னை கஷ்டப்படுத்தணுமா? நோ. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதல்ல? புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுது? அதாவது இன்னையில இருந்து அடுத்தவங்க கோவத்தை நான் என் மேல ஏத்துக்க மாட்டேன். இப்பதான் நீ என்னோட லக்ஷ்மி மாதிரி பேசுற. That's my Lakshmi. என்னாச்சு ரிஷி உனக்கு? ஏன் இப்படிலாம் பேசுற? உன்னோட லக்ஷ்மியா? ரியலி மை லக்ஷ்மி? மலிஷ்கா என்னம்மா ஆச்சு? நாங்க ரிஷி வீட்டுக்கு போயிட்டு வந்ததா விராஜ் இப்போ உன்கிட்ட சொன்னான். அங்க நெருப்பு பத்தி எரிஞ்சதுன்னு அவன் உன்கிட்ட சொன்னான். அங்க ரிஷி லக்ஷ்மியை காப்பாத்தனா, அப்புறம் விராஜ் என்ன காப்பாத்தனா. ஆனா நான் பார்த்ததா அவன் உன்கிட்ட சொல்லல. நீ என்ன பார்த்த? நெருப்புல நானும் லக்ஷ்மிய மாட்டி தவிச்சோம். அப்போ ரிஷி என்ன காப்பாத்த அங்க இருந்து ஓடி வந்தான். லக்ஷ்மியை பார்த்த உடனே அவன் அப்படியே என்ன விட்டுட்டாமா. நேரா லக்ஷ்மியை காப்பாத்த ஓடி போயிட்டான். அழாதம்மா. உள்ள வாப்பா. கம். ஐம் சாரி விராஜ், இன்னைக்கு அங்க நடந்ததெல்லாம் என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் ப்ளீஸ். That's all fine. I understand. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். You take care. I'll see you. ஷியோர். வாமா. தேங்க்யூ. இப்போ கை எப்படி இருக்கு? தேங்க்யூ. எதுக்கு? கையில ஆயின்மெண்ட்டை போட்டு விட்டதுக்கா? அதுக்காக இல்ல. அப்போ எதுக்கு? எப்போல்லாம் எனக்கு தேவைப்பட்டதோ அப்போல்லாம் நீ எனக்கு சப்போர்ட்டா நின்று இருக்க. என்னோட மனசு என்ன சொல்லுது தெரியுமா? நீ இல்லாம நான் ஒண்ணுமே கிடையாது. இனிமே என்னோட வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் வராம நீ பத்திரமா பார்த்துப்ப. அப்படியே ஏதாவது கஷ்டங்கள் வந்தாலும் எப்பவுமே என் கையை பிடிச்சி உறுதுணையா நிப்ப. இன்னைக்கு வரைக்கும் அதுதானே நீ பண்ணிருக்க. விராஜ், just don't worry, she'll be fine. Give us some time. சின்ன வயசுல இருந்து இவ்வளவு எனக்கு தெரியும். இவன் கிட்ட எதையோ மறைக்கிறா. அப்படின்னா என்ன ஆச்சு? மலிஷ்கா என்கிட்ட எதையோ மறைக்கிறா. ஐம் ஷூர் அபவுட் இட். என்னன்னு தெரியல, பட் ஓபராய் ஃபேமிலியை சம்மந்தப்பட்டதுன்னு மட்டும் தெரியுது. அங்க யாரையோ இவ லவ் பண்ற, அதை மட்டும் என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஆனா எதிர் சைட்ல இருந்து அவளுக்கு ரெஸ்பான்ஸ் வரல. என்ன ஆண்டி, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, யாரோ ஒரு பையனை மலிஷ்கா லவ் பண்றா. ஒருவேளை ரிஷிய... நோ நோ நோ, ஆஃப் கோர்ஸ் நாட். ஹி இஸ் மேரிட். ஒருவேளை ஆயுஷா இருக்குமோ? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது விராஜ். யூ ஆர் ஜஸ்ட் ஓவர் திங்கிங்.
ஐ மீன் இவ்ளோ பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த காரணத்தினால ஷீ இஸ் இன் ட்ராமா. ஷீ வில் பி ஃபைன் இன் சம் டேஸ். ஜஸ்ட் கிவ் her some time and please don't worry. Trust me. நீங்க சரியாதான் சொல்றீங்க. ஐ திங்க் நான் தான் ஓவர் திங்க் பண்றேன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் நாளைக்கு ஃபோன் பண்றேன். நானே அவகிட்ட கால் பண்ணி பேசுறேன். Sure. சரி நான் கிளம்புறேன். குட் நைட். பத்திரமா போப்பா. மாம் மாம் லிசன், நெட்வொர்க் வருதான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்களேன். ஆ கிளியரா வருதே. ஏ அப்படின்னா ரிஷி எனக்கு காலே பண்ணல மாம். இந்த மாதிரி எப்போ நடந்தது கிடையாது. எப்பவுமே அவன் கால் பண்ணிட்டே இருப்பான், என்ன ஆனாலும் சரி. ஆனா இந்த தடவை அவன் என்கிட்ட பேசல.